ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். 140ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம். தாவீதின் சங்கீதம் என்று சொன்னாலே வழக்கம் போல அவர் பெரும்பான்மையான நாட்களில் அவருடைய வாழ்க்கை எதிரிகளால் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதைத்தான் இவர் இங்கே காண்பிக்க விரும்புகிறார். தேவனிடத்துல ரட்சிப்பு உண்டு. அதாவது பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல கண்டினியூஸா எதிரிகள் இருந்து கொண்டே துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவரும் சளைக்காமல் ஆண்டவரிடையே நம்பி தன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை ஓடுகிறார். இது எவ்வளவு அற்புதமான விஷயம். இவர் தொடர்ந்து ஆண்டவரை நம்புவதற்கு என்ன காரணம்? ஆண்டவர் அவரை விடுவித்துக் கொண்டே இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்தை தவிர வேறொரு காரணம் இருக்க வாய்ப்பில்லை. சங்கீதக்காரனுடைய விண்ணப்பத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அதிலே முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். இதிலிருந்து இந்த வசனங்களை நீங்கள் இந்த தொடர்ந்து வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் தன்னுடைய விண்ணப்பத்தை, அதாவது எப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுகிறேன், எப்படியெல்லாம் எனக்கு விரோதமாக அவர்கள் இருக்கிறார்கள், நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது, என்னை கவிழ்க்க பார்க்கிறார்கள், எனக்கு விரோதமாக சுருக்குகளை வைக்கிறார்கள், கண்ணிகளை வைக்கிறார்கள், கயிறுகளை எனக்கு விரோதமாக வைக்கிறார்கள். இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கஷ்டங்களை அவர் பலவிதமான வார்த்தைகளால், பலவிதமான சூழ்நிலைகளை கொண்டு அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தரை பற்றி அவருடைய அறிவை பாருங்கள். 6வது வசனத்தில், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் தேவன் என்றேன், கர்த்தாவே என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடும். அவருடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? நீர் என்னுடைய தேவன் என்றேன். அதிலேயே அவர் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து விடுகிறார். நீர் என்னுடைய தேவனாய் இருக்கும் பொழுது நீர் என்னை விடுவிக்கிற தேவன், நீர் என்னை காப்பாற்றுகிற தேவன். அவர் சொல்ல வருகிற அற்புதமான விஷயத்தை கவனிங்கள். யுத்த நாளில் என் தலையை மூடினீர், அப்ப நான் பாதுகாக்கப்பட்டேன். நீரே என்னுடைய ரட்சிப்பு, நீரே என்னுடைய பலன், நீரே என்னுடைய பாதுகாப்பு. என் விண்ணப்பத்திற்கு சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் நீர்தான். சத்துருக்கள் என்னை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற அவர்களுடைய ஆசைகளை ஆண்டவரே நீர் நிர்கதியாக்கி போடும். அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடாது. அவருடைய ஆசைகள் என்ன? நான் இந்த உலகத்தில் இல்லாதபடி செய்ய வேண்டும் என்கிறதான அந்த ஆசைகளை நீர் நிர்கதியாக்கி போடும் ஆண்டவரே, அவைகள் நடக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த சங்கீதம் முழுவதிலும் அவர் அப்படிப்பட்ட காரியங்களையே ஆண்டவரிடத்தில் அவர் முன்வைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் யாரா இருந்தாலும் யாருக்கு ஃபேவர் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்வாக்குள்ள மனிதர்களுக்கும், பணக்காரர்களுக்கும், உயர்ந்தவர்களுக்கும், சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்களுக்குமே ஃபேவர் பண்ணுவார்கள். ஆனால் நீர் யார், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை 12வது வசனத்துல சொல்லுகிறார். சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். இந்த உலகத்தில் யாராவது எளிமையானவர்களையும் சிறுமையானவர்களையும் விசாரிப்பார்களா? கேட்பார்களா? அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் யார் என்று சொன்னால், எவ்வளோ பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த தேவன் சிறுமையானவர்கள், வாழ்க்கையில கஷ்டப்படுகிறவர்கள், இவர்களுடைய நியாயம், இன்றைக்கு எளியவர்களுடைய நியாயம் புரட்டப்படுகிறது. அவர்களுக்கு நியாயம் கிடைப்பது கிடையாது. இந்த உலகத்திலே உலகத்தினுடைய நியாயாதிபதிகள், உலகத்தினுடைய மக்கள் சிறுமையானவருக்கும் எளிமையானவருக்கும் நியாயம் செய்ய மாட்டார்கள். நீங்கள் கர்த்தரை நாடுங்கள். கர்த்தர் நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நியாயம் செய்வதற்கு போதுமான தேவன். ஆகினால் அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நான் வைக்கும் பொழுது நமக்கு நீதி செய்கிற தேவன், நம்முடைய நியாயத்தை விசாரிக்கிற தேவன். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தர் சத்துருக்களின் கையில் இருந்தெல்லாம் விடுதலையாக்க வேண்டும்.
நீர் என்னை விசாரிக்கிற தேவன், என் தலையை மூடுகிற தேவன். அவர்கள் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள், எவ்வளவோ அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த முயற்சி, அவர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் ஒன்றுமில்லாமல் நிர்கதியாக்கி போடுகிற தேவன், என்னை விசாரிக்கும் தேவன், என்னுடைய நியாயத்தை கவனிக்கும் தேவன். நீர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது, அநியாயம் செய்கிறவன் உம்மை துதிக்க மாட்டான், ஆனால் நீதிமான் உம்மை துதிப்பான். யார் உம்முடைய முகத்திற்கு முன்பாக நிற்க முடியும், உம்முடைய முகத்திற்கு முன்பாக யார் வாசம் பண்ண முடியும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, செம்மையானவர்கள் தான் உம்முடைய முகத்திற்கு முன்பாக வாசம் பண்ண முடியும். இன்றைக்கு இந்த சங்கீதத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக கொண்டு வருவோம். நம்முடைய வெளிச்சத்தில், இந்த சங்கீதத்தினுடைய வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு கேள்வியோடு இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறீர்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தரால் விடுதலையாக்க முடியும். எப்பேற்பட்ட கடுமையான கடினமான பாதைகளில் நீங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தாலும், இனிமேல் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இனிமேல் வாழ்வதற்கு வழியே இல்லை என்கிறதான எண்ணத்தோடு நீங்கள் இருந்தாலும், அந்த நிலையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுக்க, நம் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை தூக்கி எடுத்து நிறுத்தினார். இந்த ஒரு வாக்கியத்தை உங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வாருங்கள். யுத்த நாளில் என் தலையை மூடினீர். வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க? யுத்தம் என்று வரும் பொழுது, நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது, அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். என்னை மறைத்துக் கொண்டீர், எனக்கு தீங்கு வரவில்லை, என்னை காப்பாற்றினீர். நான் காப்பாற்றப்படுவேனா? என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படுமா? என்னுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்களா? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பத்திரமாக இருக்கிறதா? தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறதா என்கிறதான கேள்விகளோடு இந்த காலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன். கர்த்தரால் நாம் ஒவ்வொருவரும், நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய பிள்ளைகளும், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நிச்சயமாய் காப்பாற்றப்படும் என்கிறதான ஒரு ஆணித்தரமான ஆசீர்வாதமான வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை துதிப்போம். நாம் என்ன செய்வோம்? அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவோம். இதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்ற அவர் போதுமானவர் என்கிறதான சந்தோஷமான செய்தியை இந்த காலை வேளையில சொல்லி நிறைவு செய்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் காப்பாற்றப்படுவோமா? எவ்வளவு பிரச்சனைகளால் நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம். கவலைகள், போராட்டங்கள், இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்கிறதான காரியங்களோடு கூட இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே கண்ணோக்கி பாரும், கர்த்தாவே இறங்கும், காரியங்களை நடப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். விடுதலையாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே, நீ நீதி செய்கிற தேவன். எளியவனையும் சிறுமையானவனுடைய வழக்கையும் விசாரித்து நீதி செய்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆனந்த சந்தோஷமாய் வாசம் பண்ணுவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும், அவர்களுடைய குடும்பங்களையும், அவர்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீரார். துதி கனமகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.